திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. காலங்காலமா சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடுதெல்லாம் வெக்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? எங்களுக்கு தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய பொய்யப்பா! யாருக்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்போ எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைங்கெல்லாம் டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? கேக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே. உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல? ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க. நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா? என்னமோ இவங்க என்னமோ 1000 ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு. என்ன உரிமை? இது உரிமை தொகை. பேரு பாரு, மகளிர் உரிமை தொகை. உண்மையா உரிமையை கொடுத்துட்டீங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்ததா அர்த்தமாயிடுமா? கொடுத்துட்டீங்களா உரிமைய? ஒரு பெண்ணு தனியா, எங்க தனியால கும்பலா கூட வெளியில போக முடியல. அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க. தெரு தெருவா சாராயம், காக்கேனு, கஞ்சா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. பெண்களை பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரைய